எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் இன்னைக்கு ஜெயம் ரவியுடைய விஷயத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. குஷ்புவை கண்டித்து மிக பெரும் அளவுக்கு கடுமையாக பேசியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஜெயம் ரவிக்கு ஆதரவாக நாம் எல்லாருமே எதிர்பார்க்காத சில அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே குஷ்புவை கடுமையாக தாக்கியிருக்கிறாரு. இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. குஷ்புவை இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, குஷ்பு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி சிம்பு அவர்கள் குஷ்புவை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் ஜெயம் ரவி பற்றி அவர் சொன்ன சில ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க. நேயர்களே, 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகம் முழுக்கவே எல்லாராலையும் சோகமாக பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி அவர்களுடைய அந்த பேட்டி மட்டும்தான். உண்மையை சொல்லப்போனால் எல்லாருக்குமே கவலை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டி நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ நல்ல மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும், இந்த மனுஷன் இன்னும் நல்ல ஒரு நல்ல மனைவி அமைந்திருந்து நல்ல நடிச்சிருந்தா வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போயிருப்பார். ஏன்னா நமக்கெல்லாம் டிக் அப்படிங்கிற படம், அந்த ஸ்பேஸ் படம், ஜாம்பி படம், இதற்கு முன்னாடி பேராண்மை அப்படிங்கிற படம், இன்னும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நல்ல படங்களை கொடுத்தவர் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. இத்தனைக்கும் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலே ஒரு சின்ன பிளாக் மார்க்கு கூட இல்லாத ஒரு மனிதர்னால் அது ஜெயம் ரவி தான். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஜெயம் ரவி சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில், ஏற்கனவே எனக்கு ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, கார்த்திக், அந்த பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு இப்போவும் ஆதரவாக இருக்கிறாங்க, அவங்களால தான் நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அப்படி அவர் சொன்ன மாதிரி கார்த்திக்கிலேருந்து பல பேர் இன்றைக்கி அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வரிசையில் எஸ்டிஆர் அவர்களும் குரல் கொடுத்துருக்கிறாரு. எஸ்டிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில பேர் ஈஸியாக மற்றவங்கள விமர்சனம் பண்ணிடுறாங்க. அந்த 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகை, 3 குடும்பத்தை கெடுத்தவ இன்றைக்கி ஜெயம் ரவியை பார்த்துலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களுக்கே தெரியும் அந்த மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சிருந்து அந்த மனுஷனை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா என்ன காரணங்கிறது தான் எனக்கு புரியல. அப்போ அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. ஜெயம் ரவியை பற்றி நண்பன் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் சொல்லலை, ஒட்டுமொத்த கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் ரொம்பவே வெகுளி, அப்பாவி அப்படின்னு. அதுக்கும் மேலே எங்கள் எல்லாத்துக்கும் மேலே திறமை படைத்தவன் அந்த மனுஷன். இதெல்லாம் அவன் பாரு மாதம் மீண்டு வருவான். ஜெயம் ரவி யாருன்னு இதே கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு காட்டுவான். நம்ம தமிழக மக்களுக்கு பயங்கரமான படங்களை கண்டிப்பாக கொடுப்பான் அப்படிங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குன்னு எஸ்டிஆர் அவர்கள் அவருடைய பாணியில் மாசா ஸ்டைலாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நேர்களே, இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி ஜெயம் ரவி இதற்கு மேலே படங்கள் நடிக்கணும், அப்படி நடித்து நிறைய படங்கள் வரணும், வித்தியாசமான படங்கள்லாம் வரணும்னு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க ஜெயம் ரவியோட படத்தை பார்க்கணும், மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.